நடிகர் சூர்யா ஒரு பக்கா மாஸ் கமர்ஷியல் பிளாக்பஸ்டர் படம் கொடுத்து அவரோட பாக்ஸ் ஆஃபீஸ் பவரை நிரூபிக்கணும்னு கடந்த 13 ஆண்டுகளா காத்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு கடந்த வாரம் வெளியான கருப்பு திரைப்படம் ஒரு மாபெரும் தியேட்டர் திருவிழாவா அமைஞ்சிருக்கு. ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல ஃபினான்ஸ் பிரச்சனைகள் மற்றும் ரிலீஸ் சிக்கல்கள் எல்லாத்தையும் தகர்த்தெறிஞ்சு மே 15ஆம் தேதி தியேட்டருக்கு வந்த இந்த படம் சூர்யாவின் திரை வாழ்க்கையிலேயே இதுவரைக்கும் எந்த படமும் செய்யாத ஒரு இமாலய சாதனையை பண்ணிருக்கு. ஆமாங்க, ரிலீஸ் ஆன 7 நாட்களுக்குள்ளேயே 200 கோடி கிளப்ல இணைஞ்சு மிரட்டின கருப்பு இப்போ லேட்டஸ்ட் நிலவரப்படி 8 நாட்கள்ல உலக அளவுல 216 கோடி ரூபாய் வசூல் செஞ்சு சூர்யா அண்ணனோட கரியர்ல ஹையஸ்ட் கிராசர் படமா மாறி புதிய சரித்திரம் படைச்சிருக்கு. த்ரிஷா, இந்திரன்ஸ், அனகாவோட இமோஷனல் ஆக்டிங், சாய் அபியங்கரோட வெறித்தனமான தியேட்டர் பிஜிஎம்னு படல் இப்போ ஹவுஸ்ஃபுல் காட்சிகளா தியேட்டர்கள்ல சக்கப்போடு போடுது. கமெண்ட்ல சொல்லுங்க, 8 நாட்கள்ல 216 கோடி வசூல் செஞ்ச சூர்யாவின் கருப்பு திரைப்படம் கோலிவுட்டோட 500 crore பாக்ஸ் ஆஃபீஸ் கிளப்ல இணையுமா? உங்க கணிப்பை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா நம்ம எஸ்டிஆர் சிம்பு ஃபேன்ஸ்க்கான ஒரு பக்கா மாஸான கிளாரிஃபிகேஷன் அப்டேட். டைரக்டர் வெற்றிமாறன் இயக்கத்துல சிம்பு நடிச்சிட்டு இருக்கிற அரசன் படம் டிராப் ஆயிடுச்சு. ஷூட்டிங் ரொம்ப தாமதமாகிறதால படம் இந்த வருஷம் வராதுன்னெல்லாம் சோஷியல் மீடியாவில் ஏகப்பட்ட வதந்திகள் பரவிட்டு இருந்துச்சு. வேல்ஸ் நிறுவனம் கொடுத்த அட்வான்ஸ் பிரச்சனையால தான் ஷூட்டிங் தடைபட்டு நின்னுதுன்னு நம்ம முந்தைய வீடியோக்கள்ல பார்த்தோம். ஆனா இப்போ படக்குழு அந்த வதந்திகள் எல்லாத்துக்கும் டோட்டலா முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. அரசன் படத்தோட ஷூட்டிங் இப்ப பிரியங்கா மோகன் காம்பினேஷனோட வட சென்னை செட்ல ரொம்ப விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோ வர்ற தீபாவளி பண்டிகை ஸ்பெஷலா தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண படக்குழு எடிட்டிங் வேலைகளையும் பேரலா செஞ்சு ரொம்ப தீவிரமா வேலை பார்த்துட்டு வராங்களாம். சோ நெகட்டிவ் வதந்திகளை நம்பாதீங்க. தீபாவளி ரேஸ்ல அரசன் தியேட்டர்ல கன்ஃபார்மா வர்றாரு. அடுத்ததா நம்ம விஜய் ஆண்டனியோட பேக் டு பேக் அதிரடி அப்டேட்ஸ். 100 சாமி படத்தை முடிச்ச கையோட டைரக்டர் மு மாறன் இயக்கத்துல விஜய் ஆண்டனி நடிச்சு அவரே மியூசிக் மற்றும் எடிட்டிங் பொறுப்புகளையும் ஏத்து தயாரிச்சிருக்க படத்துக்கு இப்போ அப்பா குட்டின்னு டைட்டில் வச்சு மிரட்டலான ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பிரீத்தி அஸ்ரானி, ஹரிப்ரியா, பக்ஸ் நடிச்சிருக்கிற இந்த படத்தோட மொத்த ஷூட்டிங்கையும் எந்தவித கேப்பும் இல்லாம ஒரே கட்டமா, அதாவது சிங்கிள் ஷெட்யூல்ல முடிச்சு இப்ப போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகளை மும்முரமா நடத்திட்டு வராங்களாம். இத முழுசா முடிச்சு கொடுத்துட்டு விஜய் ஆண்டனி அடுத்து அயோத்தி பட டைரக்டர் மந்திரமூர்த்தி இயக்கத்துல சசிகுமார் கூட சேர்ந்து நடிக்க போற புது பேன் இண்டியா படத்தோட படப்பூஜை மற்றும் ஷூட்டிங்ல கலந்துக்க போறாராம். அடுத்ததா நம்ம மேடி மாதவன் பல வித்தியாசமான கெட்டப்கள்ல நடிச்சு கோயம்புத்தூரின் உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி ஜிடி நாயுடுவின் வாழ்க்கை வரலாறா பயோபிக் படமா உருவாகி இருக்கிற ஜிடி நாயுடு படத்தோட ரிலீஸ் தேதியை அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கிருஷ்ணகுமார் இயக்கத்துல மாதவன், சத்யராஜ், பிரியாமணி, துஷாரா விஜயன் நடிச்சிருக்கிற இந்த மாசான படத்தோட ஒட்டுமொத்த தமிழ்நாடு தியேட்டர் உரிமையும் நம்ம ஏஜிஎஸ் நிறுவனம் இப்போ மிகப்பெரிய தொகைக்கு கைப்பற்றியிருக்காங்க. கோவிந்த் வசந்தா மியூசிக்ல சென்னை, கோயம்புத்தூர்னு பல இடங்கள்ல ஷூட் பண்ணப்பட்ட இந்த படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம்னு 5 மொழிகள்ல வர்ற ஜூலை 17ஆம் தேதி தியேட்டர்கள்ல பேன் இண்டியா ரிலீஸா பிரம்மாண்டமா வரப்போகுது. கடைசியா நம்ம டைரக்டர் கார்த்திக் சுப்புராஜ் அவரோட 10வது படத்துக்காக முதல் முறை இசைஞானி இளையராஜா கூட கைகோர்த்திருக்காருங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ நேத்து வெளிவந்து வைரலானது. இப்போ அந்த படத்துல இருந்து இந்திய சினிமா வரலாற்றிலேயே இதுவரைக்கும் எந்த ஒரு டைரக்டரும் செய்யாத ஒரு மாபெரும் புதிய புரட்சிகரமான முயற்சியை கார்த்திக் சுப்புராஜ் அறிவிச்சிருக்காரு. ஜியோ ஸ்டுடியோஸ் மற்றும் சிக்கியா என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்புல உருவாகி இருக்க இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் எடிட் கட் பார்த்த இளையராஜா சார் கதையில ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அடுத்த 25 நாட்கள்ல மியூசிக்கை கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டாராம். இப்போ ட்விஸ்ட் என்னன்னா, படத்தோட பாடல்கள் மற்றும் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே படத்தோட முழு பேக்ரவுண்ட் ஸ்கோர், அதாவது பிஜிஎம் மட்டும் ஒரு தனி மியூசிக் ஆல்பமா ஆடியன்ஸ்க்காக ரிலீஸ் பண்ண போறாங்களாம். இளையராஜாவின் 1540வது படத்துல நடக்க போற இந்த மேஜிக்கை கேட்க ஒட்டுமொத்த இந்திய சினிமாவும் இப்ப ஆவலா காத்துட்டு இருக்கு. அவ்வளோதான் மக்களே, இன்னைக்கான ஃபுல் கோலிவுட் மற்றும் சினிமா ரவுண்டப் பார்த்தாச்சு. சூர்யாவின் 1216 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் வேட்டை பற்றியும் இளையராஜாவின் பிஜிஎம் ஆல்பம் ரிலீஸ் பற்றியும் உங்க கருத்தை கமெண்ட்ல தட்டி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். டாடா, பை பாய்.